ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். காவல்துறை கொடுத்த நேரம் என்ன, எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னு இந்த இடத்துக்கு நேரம் ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ எவ்வளவு நேரம் தாமதமாயிட்டு இருக்கு? குறிப்பாக அவருக்கு அழைக்கப்பட்ட நேரம் என்று பார்க்கும்போது 4 மணிக்கு அவர் திருவாரூர்ல பேசுவார் என்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 4 மணி முதல் 5 மணிக்குள் அவருக்கு இந்த நேரமானது அவர்கள் கேட்டிருந்தார்கள், அதற்கு ஒடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலும் கூட தற்போது பார்த்தீங்கன்னா அவருடைய நேரம் தற்போது அவர்கள் கொடுத்திருக்க நேரம் பார்த்தா தற்போது அவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் மக்கள் வெள்ளத்தில் அவர் சென்று கொண்டிருப்பதால் அவருடைய நேரமான தற்போது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலும் கூட அவர் 6 மணிக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றுதான் கூறுகிறார்கள். ஏன்னா இங்கிருந்து அவர் அங்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்வதற்கு இதே வேகத்தில் அவர் சென்றாலும் கூட, மேலும் அந்த பகுதிக்கு சென்ற பிறகு அந்த கடைசி 500 மீட்டர் அவர் கடப்பதற்கு சுமார் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகும் என்று கூறுகிறார்கள். அந்த இடத்திற்கு சென்றால் தான் அவர் எந்த நேரத்தில் கரெக்டாக பேசுவார் என்ற தகவலும் தெரிய வரும். ஆனால் தற்போது நிலை பார்க்கும்போது இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாகும் விஜய் அவர்கள் உரையாற்றுவது என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது கடந்த முறை பெரும் சவாலாக இருந்தது. என்ன மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா அந்த வாகனம் வேகமாக போகணுன்றதுக்காக நிறைய இடங்களில் தொண்டர்கள் நிற்காமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் சொல்லப்படுது. என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் பண்ணி இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை எப்படி கட்டுப்படுத்தினாங்க? இந்த முறை காவல்துறை ஒரு சில விஷயங்களை கையாண்டிருக்காங்கன்னு தான் கூறணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருச்சியில விஜய் அவர்களை சந்திப்பதற்கு கட்சி நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. அதை விட அதிகமான கூட்டம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய வருகை அதிக அளவு நம்மால் பார்க்க முடிஞ்சது. பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய சூழலும் கூட காலையில நாகையில விஜய் அவர்கள் வருகை தருவார் என்று தெரிஞ்சுட்டு காலையில பல்வேறு வகையான இந்த சாலையில மாற்றங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. ஒரு குழப்பமான நிலை தான் உருவாகி இருந்தது. ஏனென்றால் தொண்டர்கள் எல்லாம் ஒரு பகுதியில வரவேற்பு அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா அந்த பகுதியில பேனர்கள் எல்லாம் வச்சு அவங்க அங்க தயாராக இருந்த நிலையில அங்க திசை திருப்பி வேற ஒரு பாதைக்கு வராரு என்று அவங்க திசை திருப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழலே இன்று காணப்பட்டது. ஏனென்றால் இன்று காலை பல்வேறு இடங்கள்ல அவருக்கு அளிக்கப்பட வேண்டிய அந்த வரவேற்பானது அந்த பகுதியில மாற்றிக்கிட்டே இருந்ததுனால குறிப்பிட்ட நேரத்துல அவருக்கு அந்த வரவேற்பானது அங்க அளிக்கப்படல. அது மட்டும் இல்ல, அந்தந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே நம்மால் பார்க்க முடிஞ்சது. மேலும் அவர் எந்த பகுதியில பேச போகிறாரோ, இந்த புத்தூர் பகுதியில பேச போகிறார் என்று சொன்னா அந்த பகுதியில அதிக அளவு மக்கள் கூடியிருந்தாங்க. குறிப்பா பொதுமக்களை நம்ம அதிக அளவு நம்மால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா கட்சி நிர்வாகிகளை தாண்டி பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்காக, குறிப்பாக விஜய் அவர்களை பார்ப்பதற்காக மிகவும் ஆர்வம் காட்டுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா புத்தூர்ல, அதாவது புத்தூர் பகுதியில நாகப்பட்டினத்துல அவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வராரு. அந்த வாகனம் வெளியே வரக்கூடிய காட்சி, விஜய் பைபாஸ் சாலை வழியாக வருவார் என்று ஒரு தகவல் கொடுக்கப்படுது. இன்னொன்னு இந்த உள்ளூர் வழியா வரக்கூடிய ஒரு சாலை ஒன்று இருக்கு, அதன் வழியாக கீழ்வெளியூர் வழியா வரக்கூடிய ஒரு பாதையும் இருக்கு. அந்த பாதையில வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில அந்த விஜய் அவர்களை வரவேற்பதற்காக பொதுமக்கள், பெண்கள் என ஒரு 500க்கும் மேற்பட்டவர் ஒரு பகுதியில திரண்டு இருக்காங்க. அந்த பகுதியில தான் நிக்க வர போறான்னு சொல்லிட்டு காவல்துறை எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே கூடியிருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுடைய வாகனம் பைபாஸ் சாலையில செல்லக்கூடிய சூழல் உருவாகிருச்சு. இதனால என்ன அப்படின்னா அவருடைய வாகனமானது திசை திருப்பப்பட்டு பைபாஸ் சாலையில வேகமாக செல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடிஞ்சது. இது ஒரு சில யுக்தியாக தான் பார்க்கணும். ஏன்னா காவல்துறை இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட், நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு அவர்களை இன்று காலை முதல் பல்வேறு வகையான திசை திருப்புதல் காட்சிகள் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு புறம் வரவேற்பு கொடுப்பதற்காக தொண்டர்கள் தயாராக நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அவரை மாற்று திசையில அனுப்பிவிட்டு இந்த வாகனமானது வேகமாக செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிஞ்சது. இது பண்ணனாலதான் காலைல அவர் அட்லீஸ்ட் 1 மணிக்காக பேசக்கூடிய சூழல் உருவாயிருந்தது. இல்லைன்னா கடந்த முறை மாதிரி முதல் பாயிண்ட்ல ஒரு 4 மணிக்கு தான் பேசியிருப்பான்ற ஒரு நிலவரம் வந்திருக்கும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, இன்னும் எவ்வளவு நேரத்தில் தாவேக தலைவர் இந்த கீழே ரத வீதிக்கு வருவார் அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கு. சில நிமிடங்களே அதற்கு இன்னும் இருக்கிறது. ஏன்னா திருவாரூருக்குள்ளே அவர் என்ட்ரி ஆகிட்டார்.
எப்போது வேண்டுமானாலும் ஸ்பாட்டுக்கு விஜய் வருவார், காத்திருக்கிறார்கள் தாவேக நிர்வாகிகள் தொண்டர்கள். ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருக என வரவேற்கும் ஆர்பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.